மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு அரசு உறுதியுடன் போராடி வெற்றி பெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கீதா ஜீவன், சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர்கள் சுபவீரபாண்டியன், சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தலைவர் மனுஷ்யபுத்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதாக கூறினார். மாநில உரிமைகளுக்காக தமிழக அரசு போராடி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று தெரிவித்தார். அது மாதிரி அவரை பின்பற்றக்கூடிய நாங்கள் கொள்கைக்காக எப்படி கட்டபொம்மன் தூக்கில இடப்பட்டான், கொல்லப்பட்டான் என்பதுதான் நமக்கு தெரியும். தூக்கில போட சொன்ன அவரை கொண்டு தீர்த்த ஆங்கிலேயோட பெயர் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா கட்டபொம்மன் பேர் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி கொள்கைக்காக தன்னுடைய உயிரை நீத்த அந்த கட்டபொம்மன் வாரிசுகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் தான் எங்களுக்கு உண்டு என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வழிகாட்டுதல் படி தொடர்ந்து நம்முடைய உரிமைக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு